இனிய வணக்கங்களுடன் மிஸ்டர் ஸ்பீடோ மிடில் கிளாஸ் அம்பல உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டா? கேட்க ரெடியா? ஒரு காலம் வச்சு எல்லாத்தையும் போட்டுருக்கு. இந்த காலம் வச்சு போட விடுறது அது காலம் ஒரே ஷிப்பாக இருக்குது. அந்த எழுதி விட்றாங்களா? ஒரே ஷிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிருக்குது. 5 லட்சம் கூட காலை எல்லாத்துக்கும் கோழி பக்கத்தில் வச்சுருக்கேன். அதெல்லாம் பொம்பளை முடிக்கிறாக்கா? அதெல்லாம் இல்லைடா, ஆடு மாடு இருக்கு. ஆடு வரது பார்த்தாங்கன்னா ஒரு கிடா குட்டி மட்டும் கிடாயி நம்ம வீட்டில் ஒரு கிடாய் இல்லை. அந்த ஆடு மாடு வச்சுருந்தாங்கன்னா ஒரு கிடா மட்டும் வச்சுருப்பாங்க. கிடா வந்து போடுறது தனியாக வச்சுருப்பாங்க. அதனால நீ கிடா ஆடு மாடு வச்சுருந்தியா, ஒரு வேளை எதுவும் கிடா போடுறதுக்கு தான் வச்சுருக்க போல. நான் இது ஜெர்சி, அது கொங்க மாடு காங்கியம். அதான் தெரிஞ்சு பார்க்கவே தெரியல. பின்புறதுல 5 லட்சம் ரூபாய் கேட்டுக்கிறாங்க. கொடுக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிருக்கு. காலையை வச்சுட்டு இருந்தால் நான் நினச்சேன் இந்த காலேஜ் சென்னைக்கு போடுறது தான் காலை வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வளர்ப்பாங்க. குடும்ப கட்படு. எங்கள் வீட்டில் 2 காலம் இருக்கும். 2 இருக்குது. எருது ஓட்டுறதுக்குன்னு வச்சுருப்போம். எருது ஓட்டுறதுக்கு செனைக்கும் போடுவோம், எருது ஓட்டுவோம். அந்த மாதிரி வச்சுருப்போம். நான் இந்த பர்பஸ் வச்சுருப்போம். இப்போ தானே ஊசி போடுறாங்க. எருதெல்லாம் விடுறதில்ல. உழவு போகும், எல்லா வேலையும் சேர்த்து உழவு போகும், உழவு போகும், வண்டி பூட்டிட்டு கோயிலுக்கு போகும். நேத்தான் ஒன்று கொடுத்துட்டேன். உன்னை கொடுத்துட்டேன். அது ஒன்றா பத்த மாட்டேங்குது. கடுப்பாக இருக்குங்க. எது மாட்டில் கூட இருக்குது. மாட்டு இருக்குதுல்ல. கீழே காலை எப்படி இருக்கு? காலை சுருங்கிருச்சா? சுருங்கிட்டான். அதுக்குள்ளேயும் எந்திரிக்குதா? சொன்ன உடனே கூட ஆளுங்க வந்துடுறாங்க. ஆளுங்க வந்துடுவோம். தொட்டவொடனே சலக்கு நிற்கிறப்போ அதுக்குள்ளேயும் மூடாயிருச்சு. ஆம்பளைன்னா மூடாதுன்னு வச்சுக்கோங்க. நீ ஆம்பளை பையன் தான்டா. அப்புறம் நாங்களும் உன்னை பார்த்தோன்னே சிங்காரிச்சா நாங்களும் ஒரு மாதிரி இருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் உங்கள் அம்மா நல்லா வசமான ஆம்பளை இருக்கேப்பா. ஏடா தொட்டவொடனே சர்ன்னு நினைக்குது. அப்புறம் எந்திரிக்காங்க. எத்தனை புண்டையை ஓத்துருக்கேன். புண்டையை தொட்டதே இல்லையா? ஏன்டா புண்டை கிடைக்காதா? கோயம்புத்தூரில் புண்டை கிடைக்காதுன்னா என்னடா அர்த்தம்? கிடைக்காம என்ன உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? புண்டை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, புண்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை யாராவது வந்துட போகிறாங்க. யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க, சொல்ல மாட்டாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்க. இல்லை நீ அங்கே கறந்துக்கிட்டு இருக்கேன், நான் இங்கே கறந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை என்ன சிரிக்க போகிறாங்க? இந்த பையனை இத்தனை தண்ணி வச்சுருக்கான், நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம். ஆமாம். இல்லை இந்த பையன் இப்போ இந்த மாட்டு பாலவே இந்த கரை கறக்குறான்னா ரசமாக வச்சுருக்கான். வச்சு நம்மளை கறந்து ஏனுங்க? இல்லை இந்த கரை கறக்குறான்னா நம்மளாம் கறந்து திருப்பி எடுத்துருவோம் போலையே. கறக்கிறத பார்த்தாலே நமக்கு ஏறுதே அப்படின்னு தோணாது? ஆமாம். இல்லை இப்போ உங்கள் வீட்டில் கறக்குற நீ ஓகே. யார் வீட்லையா போய் கறந்துருக்காங்க? ஆமாம், டெய்லி போகிறேன். அவங்க வீட்டில் கறக்கும்போது அதாவது உங்களுக்கு டவுசர் போடாமல், அதாவது இந்த லுங்கி போட்டு உள்ள சட்டி போட்டு போயிருந்தீங்கன்னா அதை நீ கறந்துக்கிட்டு இருக்கிற பார்ப்பாங்க. இந்த காலு பாருங்க உமால தலைன்றது, உள்ள கோல் பாருங்க உமால பலன்றதுன்னு பிடிக்கணும்னு தோணாது, ஆனால் பார்க்கணும்னு தோணும். இந்த பையன் அந்த காலை பிடிக்கிறான் பாரு. ஐயோ இந்த பிடிக்கும்போது என்ன வாங்கிடுது நமக்கெல்லாம் பிடிக்கினாலும் எப்படி வருமோ அப்படியே சாமின்னு இருங்க. ஐயோ சாமி என்ன மரண பிடி கையை பாரு. அப்படியே நம்மளை கல் மாதிரி இருக்குது. இந்த கல்லை வச்சு பிடிக்கிறான் பாரு. ஐயோ எனக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடச்சி நான்லாம் 2 முளையும் கொண்டு போய் அப்படியே நிப்பாட்டி வச்சு கறக்க விட்டுருவேன். எனக்கு வலிச்சாலும் சரி, ரத்தமே வந்தாலும் சரி, தம்பி வாட்டுக்கு கரடா, எனக்கு நல்லா இருக்குடா, செம்மையாக இருக்குடான்னு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் காமிக்க ஏனுங்க? நீ கோயம்புத்தூர் காலைலாம் சாதாரண காலை, அதுவும் பொங்கு காலை. நம்மளை கண்ணுன்னு இருக்கும். வச்சு அடிதான் நங்குன்னு போகும்.
ஏன் முளடா பால் முளடா மாட்டு முளடா நீ அடிக்கிறத பார்த்தா மாட்டை பற்றியில் தப்பாக பேசுகிறேன். சரி சரி அப்படி சொல்ல புனிதமானது என்ன சோறு போடுறது என் தெய்வமே இதுதான். கண்டிப்பாக இல்லை நீ அங்கே சொல்ல வெறி பிடிச்சி அத்துப்புறாதான்னு பயந்து போனேன். தான் கறக்குறேன் நீ கறக்கும் பால் கறக்கும்போது ஆப்போசிட்டில் பொம்பளை உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு போகிறாங்க எல்லாம் தோட்டத்தில் இப்போ நான் கறந்துட்டு கூப்பிட்டா வருவாங்க. இல்லைடா இப்போ நீ கறந்துக்கிட்டு இருக்க இப்போ இந்த நேரத்தில் நீ பேச மாட்டாங்க. அந்த நேரத்தில் சேர் போட்டு அந்த நேரத்தில் ஏதாவது கல் போட்டு திண்ணையில் உட்காந்து எல்லாம் கொட்டதுக்குள்ள இருப்பாங்க. வீடு இல்லை தம்பி தண்ணி குடிக்கிறியா ஏதாவது கேட்டு தானே உன்ட்ட வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. வந்தாங்கன்னா இந்த இங்கே கை வைப்பாங்க. நீ கை வச்சு தடவி விட்டு உங்கள் அம்மாவை சீன் போட்டுருவாங்க. அப்புறம் தம்பி இந்த பரணியில் ஒரு பொருள் இருக்குது மாமா வச்சுட்டு போயிட்டாங்க வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா? மாமா சொல்ல மாட்டாங்க. பரணியில் ஒரு பொருள் இருக்குது வந்து எடுத்துகிட்டு போங்க அண்ணன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.